தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். குறள் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது. இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக. பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடிந்ததுவே. கடலை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் அடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் தினமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியருக்கும் தெற்றன ஆகும் காலமெல்லாம். ஆமென். இறைவா, என் மீது இரங்கும். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். முன்மொழி 1. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. அன்புடனே ஏழையின் மேல் இரக்கம் வையும். அனுதபித்து என் பிழையை அகற்றுமையா. பாவமதை நீக்கி என்னை பனி போலாக்கும். தோஷமெல்லாம்
தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. என் குற்றம் நான் அறிவேன், வெள்ளிடை மலை போல் தீவினையை மறவாதன் மனது என்றும் உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே. நீ தீமை என்று கருதுவதை துணிந்து செய்தே, தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. பாவமதில் ஜென்மித்தேன் நீ அறிவாய், தோஷத்தில் பெற்றெடுத்தாள் என் தாயே. உம் தீப்புதனில் குற்றமோ குறையோ இல்லை, நின் முடிவுகளின் நீதியையும் எதிர்பாரில்லை. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. உள்ளத்தில் உண்மையை நீ விரும்புகிறீர், ஆத்துமத்தின் அந்தரத்தில் அறிவை ஊட்டும். என் பாவம் தீர்ப்பாயின் தூய்மையாவே, பணிவென்மை குயர்வாக புனிதமாவே. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தயை செய்வாய் நாதா, என் பாவங்களை நீக்கி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுள் நடுவராக வருவார். நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. முன்மொழி 2. ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். ஆண்டவரே, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரே, உம் செயலை கண்டு அச்சமடைகிறேன். எங்கள் வாழ்நாள் காலத்திலேயே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார், பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது ஆட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையினின்று ஒளி கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. மக்களை மீட்கவும் நீர் திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்கவுமே நீர் புறப்படுகின்றீர். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொளியை கேட்பதனால் என் உதடுகள் துடி துடிக்கின்றன. என் எலும்புகள் உளுந்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை காக்கும் மக்கள் மீது இடு
இடங்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அருவாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனிதராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூர்வேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே, என் வலிமை, அவர் என் கால்களை பெண்மானின் கால்களை போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்திச் செல்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூரும். எருசலேமை புதுப்பித்தல். வா, ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன். முன்மொழி 3. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடம் உள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனிப்பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகளாக விழச் செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருக செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோப்புக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரவேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்தாரும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அருள்வாக்கு. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 30, இறை சொற்றொடர்கள் 21 மற்றும் 22. அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வரச் செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சிறு மறுமொழி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும்.
சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். சக்கரியாவின் பாடல் முன்மொழி. உள்ளத்தில் உரமில்லாதவர்களை நோக்கி உறுதியாயிருங்கள், அஞ்சாதீர்கள். இதோ நம் ஆண்டவராகிய கடவுள் வருவார் என்று சொல்லுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். உள்ளத்தில் உரமில்லாதவர்களை நோக்கி உறுதியாயிருங்கள், அஞ்சாதீர்கள். இதோ நம் ஆண்டவராகிய கடவுள் வருவார் என்று சொல்லுங்கள். மன்றாட்டு. நாம் உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது. ஏனெனில் மீட்பின் நாள் அண்மையில் உள்ளது. எனவே மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாங்கள் எங்கள் மனமாற்றத்தை வெளிப்படுத்த உதவியருளும். நாங்கள் புது வாழ்வு வாழச் செய்தருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. உமது வார்த்தையானவரின் வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கியருளும். அவரை வரவேற்க எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. எங்கள் தற்பெருமையை மேற்கொள்ள உதவியருளும். எங்களுடைய பலவீனத்தின் படுகுழியிலிருந்து எங்களை எழுப்பியருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாடுகளுக்கு இடையேயுள்ள பகைமை சுவர்களை தகர்த்தெறிந்தருளும். அமைதிக்காக உழைப்பவர்களின் வழியை செம்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. இவ்வுலகில் இறையாட்சி வரவேண்டுமென்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல கடவுளே, ஒரே மகனின் வருகையை எதிர்பார்த்திருக்கும் வேளையில்
நாங்கள் எச்சரிக்கையுடனும் இடையறா விழிப்புடனும் இருக்கச் செய்தருளும். இதன் வழியாக அவரது போதனைகளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து எரிகின்ற விளக்குகளை ஏந்தி நாங்கள் அவரை எதிர்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் மகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.